ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுங்கள். 12th ஆர்ட்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே காலேஜ் சம்மந்தமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்சியோட அதாவது கொஸ்டின் பேப்பர் ஃபுல் அனலைஸ் நம்ம பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் பேப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா அதாவது நம்ம வந்து மார்க்ஸில் நம்ம எழுதக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்க போகிறது இல்லை. சரியா? மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அக்கௌண்டன்சியில் சென்டம் எடுக்கணும், இதுதான் நம்ம அதாவது நம்மளோட ஆசையே. அப்போ அக்கௌண்டன்சியில் நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு ரிவைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பார்த்தா சென்டம் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஜூன் 2024 சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனோட கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரியா? ஃபஸ்ட்டு இந்த 20 ஒன்வேர்டுக்கு உங்களுக்கு வந்து எந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து தெரியுது அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு ஒரு கொஸ்டினாக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா தெளிவாக நம்ம பார்த்துடலாம். சரியா? அதாவது புக் பேக் கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தயவுசெய்து அதாவது ஆன்சருக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணி நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்கள். ஏன்னா ஆப்ஷனுக்கு நீங்கள் கீவேர்ட் செட் பண்ணாதீங்க. ஆப்ஷன்ஸை என்ன பண்ணுறாங்க பார்த்தா சஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரியா? அதனால் நம்ம சென்டம் எடுக்கணும் அப்படி எய்மில் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக நம்ம என்ன பார்த்தா ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நாம் சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ 20 ஒன்வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் எவ்வளோ ஒன்வேர்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸில் ரொம்ப முக்கியமானது 2 மார்க் 3 மார்க்கில் அதாவது தியரி கொஸ்டின்ஸ் வந்து எதை அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. அதோட ஆன்சர்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்கிறத பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். 30th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதாவது இரட்டை பதிவு முறை பின்பற்றாத போது சிறிய அளவிலான தனி வணிகர் பொதுவாக பராமரித்து வரும் கணக்குகளை தருகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிதிநிலை அறிக்கை பகுப்பாவின் கருவிகளை பட்டியலிடவும், இது ஒரு தியரி கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அதாவது பொது காப்பினை பகிர்ந்தளிப்பதற்கான குறிப்பேட்டு பதிவினை தரவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ் தி ஜேர்னல் என்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் தி ஜெனரல் சர்வீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சம்ம தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது ஈஸியான சம் தான். அதுக்கப்புறம் 24வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா லாப நோக்கமற்ற அமைப்பின் பொருள் தரவும். சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், தியரி கொஸ்டின். வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்ன? சரியா? வாட் இஸ் அக்வயர்ட் குட்வில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய எடுப்புகள் மீது வட்டி கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்ம. அதுக்கப்புறம் மிகை ஒப்பம் என்றால் என்ன? வாட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன்? சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன? வாட் ஆர் தி அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ்? சரியா? இதையும் தெளிவாக பார்த்துங்க. 29வது கொஸ்டின் அதாவது நட்டத்தை பகிர்ந்தளிப்பதற்கான குறிப்பேட்டு பதிப்பினை தரவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக பார்த்துங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழ்கண்ட தகவல்களிலிருந்து விரைவு விகிதத்தை கணக்கிடவும். சரியா? கால்குலேட் தி குயிக் ரேஷியோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். 3 மார்க்கில் 40th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். தியாக விகிதத்திற்கும் சரியா ஆதாய விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை? வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ? சரியா? இதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஒப்பீட்டு வருமான அறிக்கையை தயாரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ப்ரிப்பேர் எ கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் அருள் லிமிடெட்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான சம் தான். அதுக்கப்புறம் பின்வரும் விவரங்களில் விடுபட்ட தகவல்களை கணக்கிடுக. அதாவது அவ்வாண்டில் எடுப்புகள் அப்படின்னு சொல்லி டிராவிங் டூரிங் இயர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சிறு குறிப்பு வரைக ஒரு தியரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட முதல், அதுக்கப்புறம் காப்பு முதல். சரி? ஆத்தரைஸ் கேபிட்டல், அதுக்கப்புறம் ரிசர்வ் கேபிட்டல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பின்வரும் விவரங்கள் ஒரு மன்றத்தின் அதாவது 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடியும் ஆண்டுக்குரிய இறுதி கணக்குகளில் எவ்வாறு தோன்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் சம்மு. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நமக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கடன் வசூலிப்பு காலத்தை மாதங்களில் கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் டேலி இஆர்பியிலேருந்து என்ன பார்த்தா பொதுவாக பயன்படுத்தப்படும் சரியா சான்றாவணங்களின் வகைகளை குறிப்பிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் தெளிவாக பார்த்துங்க. 38வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 39வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இங்கே வந்து ஆண்டுக்குரிய
முதல் மீது வட்டி ஆண்டுக்கு 6% என கணக்கிடவும் அப்படின்னு சொல்லி கேபிட்டல், அதாவது கால்குலேட் தி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 6% per annum சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 40th கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இதை என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதிய லாப பகிர்வு விகிதம் மற்றும் தியாக விகிதம் கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் தி நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். பின்வரும் புள்ளி விவரங்கள் மொத்த விற்பனை கணக்கிடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சரியா? நமக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான், ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி பின்வரும் தகவல் வந்து கவிதா நிறுவனத்தின் போக்கு சதவீதங்களை கணக்கிடவும். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி டோட்டல் சேல்ஸு. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கால்குலேட் தி ட்ரெண்ட் பர்சன்டேஜ், சரியா? அதுக்கப்புறம் 42nd கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகள், அதாவது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது புதிய கூட்டாளியாக சேர்க்கும் போது அவர்கள் பின்வரும் என்னென்ன முடிவுகள் எடுத்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குறிப்பேடு பதிவுகள் மற்றும் மது மதிப்பீட்டு கணக்கினை தயார் செய்வோம் சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க, சரியா? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ரிவல்யூஷன் அக்கௌண்டிங் அப்படின்னு அதை கேட்டிருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட, அதாவது பெறுதல் மற்றும் செலுத்துதல் கணக்கை தயார் செய்யவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து லாஸ்ட் ஒன்று வந்து லாப நட்ட பகிர்வினை தயாரிக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி கொஸ்டின். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 43வது கொஸ்டின், சரியா? ப்ராஃபிட் அண்டு லாஸை பற்றி கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 44வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழ்கண்ட நிலையில் குறிப்பீடு பதவிகளை தரவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. செலுத்த வேண்டிய தொகையை காசோலை மூலமாக உடனடியாக செலுத்தப்பட்டது. இதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தரவு எழுதணும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கூட்டாண்மை ஒப்புவம் இல்லாத போது இந்திய கூட்டாண்மை சட்டம் 1932 படி கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறிப்பு தரவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ரைட் ஏ நோட் ஆன் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப், அதாவது ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 இன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க, சரியா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, சரியா? 45ல் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஈஸியாக நம்ம என்ன பார்த்தா லாப நட்டத்தை என்ன பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 45ல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா பின்வரும், அதாவது மேற்கொண்டவற்றை பதிவு செய்ய குறிப்பேட்டு பதிவுகளை தரவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 46வது கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 46வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சாம் நிறுவனத்தின் பின்வரும் விவரங்களிலிருந்து பொது அளவு வருமான அறிக்கையை தயார் செய்வோம், சரியா? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் நிறுவனத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, சரியா? ஜேம்ஸ் நிறுவனத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது 31/3/2019 நாளைய இருப்பு நிலை குறிப்பிலிருந்து கீழ்காணும் விகிதங்களை கணக்கிடவும் சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? ப்ரிப்பேர் எ காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து சாம் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜேம்ஸ் லிமிடெட் பற்றி 31/3 வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதை தெளிவாக பார்த்துங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் நமக்கு வந்து செலவின கணக்கை தயார் செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உயர் லாபத்தில் 2 ஆண்டுகள் கொள்முதல் செய்யப்பட்ட அடிப்படை நற்பெயரின் மதிப்பினை கணக்கிடவும், சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்க, எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.